வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜீ தமிழ் வழங்கும் அஞ்சரை பெட்டி. இந்த முன் இருக்கிறவோ தர்மபுரி. தர்மபுரியில இப்ப நான் நின்று இருக்க இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி அப்பாவு நகர். இந்த அப்பாவு நகர்ல தான் எங்க வீட்டு சமையல் இன்னைக்கு நடக்க போகுது நமக்காக. சோ யாரு செய்ய போறா, என்ன குக்கிங் அப்படின்றதெல்லாம் வீட்டுக்குள்ள போன பிறகுதான் தெரியும். வாங்க போலாம். வணக்கம் சார். உங்க பேரு? சுகுணா பரத்வாஜ். வெரி குட். என்ன பண்ணி காட்ட போறீங்க எங்களுக்கு? கதம்ப ரொட்டி சார். கதம்ப ரொட்டியா? இது என்ன தர்மபுரி ஸ்பெஷலா? தர்மபுரி ஸ்பெஷல் இல்ல சார், அது வந்து அம்மா சொல்லி தந்தாங்க. ஜஸ்ட் நம்ம எப்பவுமே சப்பாத்திக்கு வந்து கோதுமை மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த கதம்ப ரொட்டிக்கு வந்து எல்லா திணை, அதாவது கம்பு, ராகி, கோதுமை, அரிசி மாவு, சோள மாவு எல்லாமே ஆட் பண்ணி ரொட்டி பண்றது. ரொம்ப ஸ்ட்ரென்த்தியா கூட இருக்கும். அப்படியா? சாப்பிட்டு நான் வெளில போறப்போ ஒரு வெயிட் இருக்குல ஏறிடும்னா? ஏறிடலாம். சரி, ஓகே. இந்த கதம்ப ரொட்டி செய்யறதுக்கு என்னென்னலாம் தேவையான பொருட்கள்? ராகி மாவு, சோள மாவு, கம்பு மாவு, அரிசி மாவு, கோதுமை மாவு, ஆனியன், கொத்தமல்லி தழை, புளி கரைசல், பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, எண்ணெய். சரி, ஓகே. இந்த 5 திணைகள் வச்சு கதம்ப ரொட்டி செய்ய போறீங்க, ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, கொத்தமல்லி தழை அது 4 ரன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிக்கணும்னா ஓடிட்டே அரைக்கணுமா? இல்ல, மிக்ஸில அரைச்சுக்கலாம். மிக்ஸில அரைச்சிக்கணும். ஓகே, ஜார் ஓபன் பண்ணிக்கோங்க. இஞ்சி, ஓகே, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, சால்ட், உப்பு. தண்ணி ஊத்தணுமா? இல்ல, ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அப்புறமே தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க. இதோட அந்த புளி கரைசல் இருக்கு இல்லைங்களா, அத இதுல ஆட் பண்ணி ரன் பண்ணுங்க. ஓகே. கடுங்க. ஓ, இந்த அளவுக்கு இருக்கணும். கிரேவியா இருக்கும். கிரேவியா? கிரேவி. சரி, இப்போ இதுல வந்து தண்ணி ஊத்தணும். நீங்க புளி கரைசல் ஊத்தினாலும் தண்ணி தேவையில்லை? இல்ல, தண்ணி தனியா ஆட் பண்ணணும். தண்ணி தனியா ஆட் பண்ணி கொதிக்க வைக்கணுமா? ஆமா, தண்ணி கடாயை வச்சு அந்த தண்ணி வெங்காயம் ஃபர்ஸ்ட் வதக்கிட்டு தண்ணி எவ்வளவு, அந்த மாவுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த தண்ணி போட்டு அதோட இந்த கரைசலையும் ஊற்றி கொதிச்சதும் அந்த மாவு போட்டு ஆட் பண்ணணும். ஓகே, ஐ திங்க் இது வந்து நம்ம கொஞ்சம் ஞாபகத்தோட பண்ணணும். தண்ணியை ஃபர்ஸ்ட் கொதிக்க வச்சுக்கலாமா? அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆயில். ஓகே, இந்தாங்க ஆயில். வெங்காயமா? ஃபர்ஸ்ட் வெங்காயம் போடவா? வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. சரி சரி சரி. லைட்டா ப்ரௌனிஷ் கலர் ஆனதும் நம்ம இந்த மாவுக்கு தகுந்த தண்ணி வந்து ஆட் பண்ணணும் இதுல. வெங்காயத்தோட. ஓ, இந்த கதம்ப ரொட்டி தொட்டுக்கிறதுல தேவை இல்லையா? தக்காளி சட்னி, கார சட்னி எது இருந்தாலும் நல்லா இருக்கும். இதுனா அடை மாதிரி வருமா? அடை இல்ல, வடை மாதிரி வருமா? ரெண்டும் மிடில்ல இருக்கும். ரெண்டும் மிடில்ல இருக்குமா? சரி, ஓகே. அதாவது சப்பாத்தி ஆட்டம் இருக்காது, தோசை ஆட்டமும் இருக்காது. ஓகே, கொஞ்சம் சாப்பிடுற மாதிரி இருக்கும். சாப்பிடுற மாதிரி இருக்கும். அது நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. சரி, ஓகே. தண்ணி ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணி. எவ்வளவு அளவு தேவையா? அப்பலாம் ஒண்ணும் இல்லையா? ஆமா, அளவு சார். எவ்வளவு அளவு? அதுல 1 டம்ளர் கொடுங்க ஃபர்ஸ்ட். ஓகே. ஊத்தவா? ஊத்துறேன். இன்னொரு டம்ளரா? இல்ல இல்ல, இந்த அளவு. ஓ, ஏன்னா ரெண்டும் கரெக்டா இருக்கும் அளவு. சரி சரி சரி.
கிட்டத்தட்ட வந்து அந்த கொத்தமல்லி எசன்ஸ் 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி. ஓகே. இது நல்லா பாயில் ஆகும். நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. ஆமா சார். நெக்ஸ்ட் இப்போ மாவு போடலாமா? மாவு வந்து அப்படியே போடக்கூடாது சார். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்தாங்க. அதுல வந்து எல்லா மாவும் இதுல போட்டு ஈவனா மிக்ஸ் பண்ணிடணும். ஈவனா மிக்ஸ் பண்ணாதான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒரு இடத்துல கம்பு டேஸ்ட் இருக்கும், ஒரு இடத்துல கோதுமை டேஸ்ட் இருக்கும். புரியுது. அதனால ஈவனா மிக்ஸ் பண்ணிடணும். நீங்க ஈவனா அளவு எடுத்து வச்சிருக்கீங்க? ஈவனா இருக்கு எல்லாம். இது என்ன மாவு? ராகி மாவு. போடலாமா? நெக்ஸ்ட் சோள மாவு. ராகி சோளமா? சோள மாவு. கார்ன்ஃப்ளவர். சரி. அப்புறம் கம்பு மாவு. இதானே? அரிசி மாவு. கோதுமை மாவு. மைதா தேவையில்லையா? மைதா போடக்கூடாது. மைதா வந்து இதுல வராது. இல்ல நான் சும்மா வந்து கேட்டேன். ஏன்னா எல்லா மாவையும் போட்டீங்க, அதுதான் பாக்கி. ஓகே, இப்போ இந்த 5 மாவையும் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போறீங்க? ஈவனா மிக்ஸ் பண்ணணும். இந்தாங்க கலக்கிக்கோங்க. இதுல உப்பு போடணுமா? இப்ப அது ரன் பண்றதுவே உப்பு போட்டோம் இல்லைங்களா, அதனால அது போதும். ஈவனா மிக்ஸ் பண்ணிட்டனால கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதை மிக்ஸ் பண்ணி போடலாமா? போடலாம். போடுறேன். இது கிளறிட்டே இருக்கணுமா? ஆமாங்க சார். கொஞ்சம் கிளறிட்டு அது தட்டு பிளேட் வச்சு மூடி வச்சிடணும் ஒரு 5 நிமிஷம். ஓகே, மூடி வச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகணும். 5 நிமிஷம் அப்படியே அந்த டனல்லயே இருக்கணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மாவு அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் பண்ணி சப்பாத்தி மாதிரி தட்டணும். ஓகே டன். சோ ஆற வச்சாச்சு. இப்போ இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருண்டையை பிடிச்சி அப்படி தட்டி போட்டானா கதம்ப ரொட்டி ரெடி. இந்தாங்க அப்படியே உங்களோட பதத்துக்கு ஏற்ற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது கையில ஒட்டுறதுனால கொஞ்சம் ஆயில் எடுத்து கையில தேய்ச்சிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாவெல்லாம் எல்லாம் ஒரே நல்லா ஈவனா அந்த சப்பாத்தி மாவு எப்படி நம்ம பிசைறோமோ சப்பாத்திக்கு அதே மாதிரி ஃபுல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இதுல வேற ஏதாவது சேர்க்க வேண்டியது இருக்கா? கொத்தமல்லி தழை மட்டும் கொஞ்சம் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல்லாவே போடலாமா? ஃபுல்லாவே போட்டுருங்க. உப்பு இது வேணா உங்களுக்கு அந்த உப்பு காரம் அந்த புளி கரைசல் அது ஏதாவது உங்களுக்கு கம்மியா இருந்ததுன்னா அந்த சால்ட் போடணும். அந்த மாவையே வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உப்பு கம்மியா இருந்ததுன்னா கூட சால்ட் ஆட் பண்ணி. சரி, இப்போ வந்து ரொட்டி தட்டுறது அப்படின்னா கல்ல வச்சு தட்டுவீங்களா இல்ல சப்பாத்தி கட்டையில வச்சு தேய்க்கணுமா? இல்ல சப்பாத்தி கட்டையில இது வச்சு தேய்க்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமா. நம்ம இந்த பிளாஸ்டிக் கவர் ஷீட் இருக்கு இல்லையா, அது இது வந்து சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சு எண்ணெய் தொட்டு அதுல தட்டி பண்ணணும். சூப்பருங்க. தட்ட ஆரம்பிச்சிரீங்களா? தட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்தாங்க. கல்லு காய வச்சிருவேன் நானே தோசை தவாவை. வச்சிருங்க. கல்லு காஞ்சிட்டு இருக்கட்டும், நீங்க தட்டுங்க. சின்ன சின்ன இந்த மாதிரி உருண்டையா வச்சுட்டு கவர் மேல வச்சு இப்படி தட்டணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி ரவுண்டா தட்டிட்டு எடுத்து தவால போட்டு. ஓகே ஓகே. வேகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எப்பவும் நம்ம அந்த சப்பாத்தி கலர் மாறணும், அவ்வளவுதான். லைட்டா. கண்டிப்பா இது ஒரு ஹெல்தி ரொட்டி தான் நினைக்கிறேன். 5 திணைகள் சேர்த்து ஒரு சூப்பரான கதம்ப ரொட்டி நமக்காக செஞ்சு காமிச்சிருக்காங்க. இப்ப 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்து சாப்பிட வேண்டிய வேலை மட்டும்தான். பாடுவீங்களா? என்ன பாட்டு பாடுவீங்க? எல்லா சாமி பாட்டு எல்லா சாமி பாட்டும் தெரியுமா? என்ன சாமிக்கு பாட்டு பாட போறீங்க இன்னைக்கு? பெருமாள் பாடுவாங்களா? பெருமாள் பாட்டு பாடுறீங்களா? பாடுறீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா, கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. சூப்பரா பண்ணீங்க. ரெடி ஆயிட்டு பாருங்க.
இன்னும் கொஞ்சம் காயும். இன்னும் கொஞ்சம் காயணும். வாசனை வருதே. ஓகே, ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். ஓகே, இன்னும் ஒரு டைம் திருப்பி போட்டு இந்த மாதிரி கலர் மாறணும். மாறணும்னு எடுத்து சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ரெடி கொடுங்க. அவ்வளவுதான்ல? அவ்வளவுதான் சார். சூப்பர். சாப்பிடுவா? சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கும்ல? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க தான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி நிச்சயமா இருக்குன்னு. சாப்பிட்டுட்டு சொல்றேன். ரொம்ப நன்றிம்மா, பேசினதுக்கு, பாடினதுக்கு, செஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ. கதம்ப ரொட்டி எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீக்கா. கதம்ப ரொட்டி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, உப்பு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. ஓரளவுக்கு குறைக்குறன்னு அரைச்ச உடனே அதோட புளிக்கரைசலையும் சேர்த்து அரைச்சு ஒரு பவுல்ல ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் காய வச்சு அந்த பேன்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் வதங்கின உடனே ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திட்டு அரைச்சு வச்சிருக்கிற அந்த கொத்தமல்லி பேஸ்டையும் ஒரு டம்ளர் ஊத்திட்டு எகைன் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல ராகி மாவு, சோள மாவு, கம்பு மாவு, அரிசி மாவு, கோதுமை மாவு இது எல்லாத்தையும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல கலந்து கொதிச்சிட்டு இருக்க தண்ணியில இந்த மாவை போட்டு நல்லா கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற வச்சிருங்க. ஆறின பிறகு இதை நல்லா உருட்டிட்டு அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்ப சின்ன சின்ன உருண்டையா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு பாலித்தீன் பேப்பர்ல எண்ணெய் தடவி சின்ன சின்ன ரொட்டியா தட்டி தவால போட்டு எடுத்தீங்கன்னா சுட சுட கதம்ப ரொட்டி ரெடி.